மறுபடியும் தேவனுடைய நாமத்தினாலே இந்த மேடையிலே வந்து உங்களுக்கு முன்பாக என்னுடைய வசனத்தை சொல்லும்படியாக தேவனுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறேன். 2 வருடங்கள் முடித்து 3ஆவது வருடத்திலே இந்த முதல் வாரத்திலே உங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை கொடுப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவன் தாமே என்னோடிருந்து அவருடைய வார்த்தையை உங்களுக்கு விளக்கப்படுவாராக. நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிற இந்த சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று பார்த்தோம்னா, சாத்தானால் நம் வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை நாம் எப்படி வெல்வது எப்படி என்று நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். நமக்கு வரும் சோதனைகளை கர்த்தருக்குள் வெல்வது எப்படி என்ற தலைப்பின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் 17ஆம் வசனம் முதல் 20வது வசனம் வரை உள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கிறீர்கள். குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பாற்பட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவர்களுக்கு கொடுத்து உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கிக் கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலாம் பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அனுதினமும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒவ்வொருவரும் நமக்கு வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். சிலருக்கு நோயினாலே பாதிப்புகள் ஏற்படலாம், சில பேருக்கு பணம் தட்டுப்பாடுனாலே பிரச்சனை ஏற்படலாம், சில பேருக்கு நம்ம செய்கிற அந்த வேலைகளிலே காணப்படுகிற பிரச்சனையினாலே நமக்கு அந்த போராட்டங்களாக காணப்படலாம். சில பேருக்கு நம்முடைய வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய பாஸ்கள் அவர்கள் நமக்கு ப்ராப்ளம் செய்கிறவர்களாக காணப்படலாம். இதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்த அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக இஸ்ரேல் மக்களுக்கு தடையாக காணப்பட்டவர்கள் அந்த ராட்சதர்கள். பார்த்திருக்கீங்கன்னா கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாக காணப்பட்ட அந்த இஸ்ரவேலர்கள் தேவன் உங்களுக்கு நான் பாலும் தேவன் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அவர் அங்கிருந்து 40 வருடமாக அவர்களை வழிநடத்தி வந்த விதங்களை அவர்கள் அனுதினமும் பார்த்தார்கள். அந்த அப்பமும் வானத்திலே தூதர்கள் சாப்பிடுகிற அந்த அப்பத்தின் மூலமாக அவர்களை போஷித்து வழிநடத்தி வந்த அந்த தேவனை சில கஷ்டமான தண்ணீர் இல்லாவிட்டாலும் அவர்கள் மறுதளித்தார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது தேவனை மறுதளித்து கொண்டே வந்தார்கள். அப்படி இருந்தும் ஒரு முறை மோசே பார்த்தீர்களால் ஒரு 12 வேவுக்காரர்களை அந்த தேசத்துக்கு அனுப்பி அவர்களை அனுப்பி பார்த்து கொண்டு வாருங்கள், நாம் பிரவேசிப்பதற்கு அந்த இடம் தகுதியானதா என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை நம்பாமல் அவர்கள் 12 பேரை அவர்கள் அனுப்பி அதை வேவு பார்க்கிறார்கள். அங்கு போனவர்கள் அவர்கள் அங்கு போய்விட்டு பார்த்து கொண்டு வந்து சொல்கிறாங்க, எல்லா செழிப்பும் கர்த்தர் சொன்ன எல்லா செழிப்பும் காணப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை கண்டு கொண்டும் இங்கு வந்து என்ன சொன்னார்கள் என்றால், அதற்கு அங்கு பக்கத்திலே ஒரு ராட்சதர்கள் காணப்பட்டார்கள் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள். அந்த ராட்சதர்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டுமே அவர்கள் இங்கு வந்து அதிகமாக இவர்கள் தெளிவுபடி சொன்னார்களே தவிர, அங்கு தேவன் சொன்னது போல பாலும் தேவன் ஓடுகிற தேசமாக காணப்படுகிறது, நாம் அங்கே சென்றால் தேவனுடன் செழித்து வாழலாம் என்று அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சொல்ல மறந்து விட்டார்கள். ஆனால் அங்கிருந்து அந்த ஒரு திராட்சை கொலையை அவர்கள் சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த திராட்சை கொலையை பார்த்தீர்கள் என்று பார்த்தால் ஒருவரால் சுமக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அது வந்து வலிமையாகவும் அதிக தேசமாகவும் காணப்பட்டதாக நம்ம எங்கே காணப்படுகிறோம். அப்படிப்பட்டதை கண்டு கொண்ட அந்த 12 பேரும் இங்கு வந்து தவறான விளம்பரத்தை அவர்கள் சொன்னதின் காரணமாக இந்த மக்கள் அங்கு போவதிலே டிலே ஆக காணப்பட்டது. இப்பொழுது பார்த்த இதே போல
இன்னும் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:20 ஒரு வாசகம் படி கேட்கிறீங்க. எழுந்து ஆடுகளை காவலால் வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கு காத்திருந்தார்கள். ஆமென். இங்கு பார்த்தீங்கன்னா நாம் தாவீதை பார்க்கிறோம். தாவீதை பொறுத்தளவிலே தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவராக காணப்படுகிறான். ஆனால் அந்த தாவீதுடன் கூட பிறந்த அனைவருமே போர் வீரர்களாக காணப்பட்டார்கள். அந்த ஈசாய் என்ற அவர்களோட தகப்பன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு நாள் தாவீதை கூப்பிட்டு அண்ணன்மார்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை போய் பார்த்து கொண்டு இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவர்களிடம் சுக செய்தியை கேட்டுக்கொண்டு வாய்ந்து நம்ம தாவீதை அனுப்புகிறார். தாவீது அங்க போகும்போது அங்கு நடைபெறுகிற சம்பவத்தை தான் நாம் இந்த செய்தியாக இன்னைக்கு காண இருக்கிறோம். ஏனென்றால் நாம் செய்கிற நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நாம் நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்போமானால் நம்முடைய இருந்து தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக காணப்படும். இந்த தாவீது அங்கே போய் சென்று பார்த்து போகும்போது அங்கு போர்கள் நடைபெறுகிறது. அங்கே வந்து பார்த்தால் 40 நாட்களாக ஒரு பெலிஸ்தர் மத்தியிலிருந்து ஒரு கோலியாத் இருக்கிறவர் வந்து நின்று டெய்லியும் வந்து நின்று, உங்களில் யாராவது என்னுடன் போட்டி போட தயாரா என்று கொண்டு நம்முடைய தேவனை தூசித்து அவன் அங்கே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் அவரை பார்த்து அந்த பதவி புலிகளில் பதுக்கிக் கொண்டிருக்கிறார்களே தவிர யாரும் முயற்சி சென்று போரிடுவதற்கு அவர்கள் தயாராக காணப்படவில்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த தாவீது அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறான். அங்கு சென்று பார்க்கும்போது இப்படி நம்முடைய தேவனை இவர் இந்த ஒரு பெலிஸ்தர் அந்நிய பிரஜாதியான வந்து தூசிக்கிறார்கள், இந்த மக்கள் ஏன் எதுவும் பண்ணவில்லை என்று அவன் கோபத்திலே அவன் அதில் பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிறான். இதுல பார்த்தீங்கன்னா இந்த தாவீதிடம் நாமும் இந்த அளவு பேர் இருக்கிற அந்த சர்ச்சில் இருந்தாலும் நமக்கு இருக்கிற விசுவாசம் என்ன? இந்த சபையிலே நாம் எப்படி காணப்படுகிறோம்? பிறரை மாதிரி பார்க்கணுமா? அந்த மாதிரி காணப்படாமல் நமக்கு தேவன் நமக்கு தனித்தனி ஒரு கேரக்டர் தந்திருப்பாங்க. அந்த ஆவியிலே தேவ சமூகத்துக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் பாட முடியும், எல்லாருக்கும் ஒவ்வொரு தாரதிகளை தேவன் கொடுத்திருப்பார். இருந்தாலும் நம்ம ஆலயத்திலே நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஒரு ஆலயத்துக்காக 4 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 4 மணிக்கு வர ட்ரை பண்றோமா? முழுவதாக பங்கு பெறுகிறோமா? நமக்கு ஆலயத்துக்காக இதெல்லாம் செய்கிறோமா? அந்த சிந்தனைகள் எப்படி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆகும்போது நம்ம இந்த ஆராதனைக்கு போக வேண்டுமே, அதற்காக டியூட்டியில அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம எப்படி தேவனுக்காக நம்மளோட முதலிடத்து கொடுக்கிறோம் என்பதை நாம் முக்கியமாக காண வேண்டும். நாம் செய்கிற அந்த ஒரு சின்ன தியாகம் நமக்கும் சரி, நம்முடைய குடும்பத்திற்கும் அது ஆசீர்வாதமானதாக காணப்படும். இதுதான் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அங்கிருந்து அவ்வளவு போர் வீரர்கள், சவுலுடைய படைகள் எல்லாம் அந்த போர்க்களத்தில் இருந்த போதிலும் அவர்களிடம் எல்லா விதமான அந்த வஸ்திரங்களும் எல்லா ஆயுதங்களும் இருந்த போதிலும் அந்த பெலிஸ்தரை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை. அந்த அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவிசுவாசம் காணப்பட்டது. ஏனென்றால் தேவன் அவர்களுடைய இருக்கிறதை அவர்கள் நம்பவில்லை. அவர்களுக்கு அந்த கோலியாத்தை தான் அவர்கள் பெரிதும் விதமாக பார்த்து கொண்டார்கள். நம்முடைய பிரச்சனைகளை நாம் எப்பொழுதும் பெரிதாக பார்த்தோம் என்றால் நம்மிடம் இருக்கிற தேவனை நாம் மறந்து விடுவோம். இதுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா வாசிங்க 27வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பான் என்றார்கள். இப்பொழுது இதிலே அவன் தாவீது அந்த விஷயம் கேள்விப்பட்டது. அவன் கேட்கிறான், இந்த மனிதனை கொல்லுகிறவருக்கு என்ன கொடுப்பார்கள் என்று கேட்கும்போது 3 விதமான பரிசுகள் கொடுப்பார்கள். அந்த என்னென்ன பரிசு என்றால், அந்த ராஜாவின் மகளை திருமணம் செய்து கொள்ளலாம், ஐஸ்வர்யம் கிடைக்கும், அவருக்கு அந்த டாக்ஸ் ஃப்ரீ, எந்த டாக்ஸ் கட்ட வேண்டாம் என்று அந்த சர்வ மானியம் கொடுப்பார் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் அப்படியே நிற்கும் போது அந்த தாவீதுடைய அவனை பார்த்து கேட்கிறான், இந்த இடத்துக்கு நீ எதற்கு வந்தாய்? உன்னுடைய வேலை என்ன? நீ நம்மிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசம் விட்டு விட வந்தாய் என்று சொல்லி அவனை மட்டம் தருகிறான். மட்டம் தட்டும் போதும் அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், நம்முடைய தேவனை இவன் இப்படி இந்த ஒரு புறஜாதியால் வந்து நிந்திக்கிறானே, இவனுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று
அவன் வந்து ஒரு வெறியாக காணப்பட்டான். அவன் அப்படியே திரும்பி இன்னொரு சைடுல அவர்களிடம் கேட்கிற 26வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது தாவீது தன் அன்றையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு யுத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமென். 30வது வசனத்தை ஆண்கள் பகுதியில் வாசிங்க. அவனை விட்டு வேறொருவரிடத்தில் திரும்பி அந்த பிரகாசமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை 3 முறை இந்த 3 வருஷத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? 3 டைம்ல அந்த 3 இது ஒரே ஃபோக்கஸ் தான். ஆன்சர் இவனுக்கு ஒண்ணா என்ன கிடைக்கும்ன்றத அவன் 3 விதமா கேட்கிறான். ஏன்னா யார் எந்த மட்டம் தட்டினாலும் யார் எந்த சொன்னாலும் அதை அவன் செவியிலே ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவனுக்கு என்ன, நம்முடைய தேவனை நிந்தித்த இவனுக்கு ஏதாவது பரிசு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி என்பதே அவனுடைய நோக்கமாக காணப்பட்டது. அதனால திரும்பி திரும்பி கேட்கிறான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம உலக வாழ்க்கையில 3 டைம் அடிச்சுட்டாங்க, 4வது டைம் அப்படி வெறி வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம இவருக்கு என்னன்னா அந்த நம்மளுடைய பரிசு பொருள் என்ன, இவனை நாம் கொண்டு விட்டால் இவருக்கு என்ன, நமக்கு என்ன பரிசு கிடைக்கும். அந்த பரிசு வந்து தாவீதுக்கு மட்டுமில்ல, இஸ்ரவேல் அனைத்து மக்களுக்குமான ஒரு பரிசாக காணப்பட்டது. அதனால் அவன் அதிலே உறுதியாக காணப்பட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு நாம் இப்படி நாம் இந்த ராட்சதர்களை சங்கரிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு தகுதிகள் காணப்படுகிறது. முதலாவது தகுதி பார்த்தீங்கன்னா பிரதிபலன் மேலே நாம் குறியா இருக்க வேண்டும். நம்முடைய என்ன, அதுதான் இந்த 3 விதமாக அவன் 3 வசனத்திலையும் சொல்லப்படுகிறது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவனுக்கு அந்த எய்ம் என்னன்னா அந்த விரோதியை அவனை கொல்லணும், கொன்னுட்டு அதனால நம்ம அந்த இஸ்ரவேலை மீட்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய வார்த்தையாக காணப்பட்டது. 34வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தை நேரத்தில் ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல்தான் அவனுக்கு என்ன என்றால் அந்த இதற்கு முன்பாக அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முறை கரடியும் ஒரு முறை சிங்கமும் வந்த போதும் அவன் தனியாளாகவே நின்று அதை 2யுமே அவன் கொண்டு போட்டு அந்த ஆடுகளை மீட்டான். அப்படி இருக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான், இந்த பெலிஸ்தனும் அந்த ஆடுகளை போல அந்த கரடியும் சிங்கத்தை போல இவரும் ஒரு மிருகத்தை போலதான், இவனை நான் வெல்வேன் என்று அவன் உறுதி கொண்டிருந்தான். இதே போலதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் சரி பிரியமான பிள்ளைகளே, நாம் நம்மளுடைய அந்த தீர்மானம் என்னதாக காணப்பட வேண்டும், நம்முடைய எய்ம் என்ன, நம்முடைய இந்த உலக ஓட்டத்தை நாம் முடித்தோம் என்றால் நாம் எங்கே கடந்து செல்வோம் என்பதை தான் ஒரு பாடல் நமக்கு அழகாக சொல்கிறது. ஒரு தெரிந்தவர்கள் கூட சேர்ந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரலோகம்தான் என் பேச்சு, பரலோகம்தான் என் மூச்சு, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் விசேஷித்தார், இயேசுவுக்காய் விசேஷித்தார். இப்பொழுது 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ராட்சதர்களை சங்கரிப்பவர்கள் பதுங்குழியிலிருந்து வெளியே வருவார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கோலியாத் வந்து அடிக்க 40 நாள் வந்து சொல்லும் போது இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுகிறார்கள், அந்த பதுங்குழியிலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் ஈக்குவலா இருக்கும்போது 6 அடின்றவங்க நேரடிக்கு நேரடி பார்க்கும்போது ஈக்குவலா தெரிவாங்க.
ஆனா இவர்கள் பதுங்குழியிலிருந்து அந்த கோலியாத்தை பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி ரொம்ப ஹைட்டானவன் இருந்து ஒரு வசனம் சொல்லுகிறது. ஒரு 6 அடி இருக்கிற அவனை இவர்கள் பதுங்குழியிலிருந்து பார்க்கும்போது அது 12 அடியாக அவர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த அவிசுவாச குணம் நம்மளிடத்தில் காணப்படக்கூடாது என்றுதான் நம்ம இந்த 2வது ராட்சதர்களை சங்கரிப்பவர்கள் பதுங்குழியிலிருந்து வெளிவருவார்கள் என்று சொன்னார். எப்பொழுது இந்த தாவீது அவனை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்த பொழுதுதான் அந்த கூட இருந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அந்த பதுங்குழியிலிருந்து வெளியே வந்து அவர்கள் போரிடுவதற்கான அந்த மன சூழ்நிலையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நம்ம புதுவிதமான இடத்துக்கு போனா புதுவிதமான பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வசனத்தை என்ன சொல்லுகிறதுன்னா அந்த பழைய வலி சர்ப்பத்தின் ஆவி என்றுதான் நம்ம இதுல சொல்லுகிறது. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பழைய வலி சர்ப்பத்தின் ஆவி தான் வருமே தவிர புதிய பிரச்சனை வராது. நம்முடன் இருக்கிற தேவன் நம்ம எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மளை மீட்பு கொள்கிறதற்கு அவர் உறுதுணையுள்ளவராக காணப்படுகிறார். நாம் எந்த விதத்திலும் பேர்வர்களாக இருக்கக்கூடாது என்று நாம் காணப்பட வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, நாம் ஆழ்வியில் நிறைந்து விசுவாசத்தினால் ஜெயிப்போம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் உடல் சோர்வா இருந்தாலும் பண பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நாம் ஆவியில் நிலைத்து நிற்கும் போது எப்படி தாவீது அந்த கரடி மற்றும் சிங்கத்தை கொண்டானோ அதே போல நாமும் நம்முடைய வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள முடியும் என்ற அது ஒரு நம்பிக்கை நமக்கு தேவைப்படுகிறது. 3வது காரியம் பார்த்தீர்கள் என்றால் ராட்சதரை சங்கரிப்பவர்கள் ஆர்ப்பரித்து துதிப்பார்கள். 1 சாமுவேல் 17:20 வாசிங்க. தாவீது அதிகாலையில் இருந்து ஆண்களை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கு ஆரம்பித்தார்கள். ஆமென். தாவீதிலே பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த போரிடத்தில் இருக்கும்போது அவர்கள் அந்த எல்லாம் சேர்ந்து அந்த ஆரவாரம் செய்து ஆர்ப்பரித்தார்கள். அந்த ஆர்ப்பரிப்பை கேட்கும் போது தாவீது மட்டும்தான் அந்த பெலிஸ்தரை கொண்டானே தவிர இந்த மக்கள் ஆர்ப்பரித்த சவுண்டை கேட்டு ஆர்ப்பரித்ததினாலே மற்ற வீரர்கள் எல்லாம் ஓடி போய்விட்டார்கள். ஓடி போனதுனால இவர்கள் வெற்றியை மேற்கொள்வதற்கு அது ஒரு ஈஸியாக காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் ஒரு வேலை செய்கிற இடத்துல வீட்டிலே வேலை செய்கிற போதும் எந்த ஒரு பிரச்சனையில இருக்கும் போதும் சரி நாம் தேவனுடைய நாமத்தை சொல்லி துதித்து கொண்டு நாம் ஒரு பாடல்களை பாடிக்கொண்டே இருப்போம் என்றால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நாம் மேற்கொள்வதற்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் இன்னும் அதிகமாக நிலைத்திருக்க கடவுள் நமக்கு உதவி செய்வதாக. நாம் எப்பொழுதும் ஆர்ப்பரித்து தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நம்முடைய நடக்கையிலே காண்பிக்க வேண்டும், நம்முடைய பேச்சிலே காண்பிக்க வேண்டும். நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே புறஜாதிகள் மத்தியிலே நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் கிறிஸ்தவன் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாக இவர்களிடம் தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக நாம் காணப்பட வேண்டும். அதில்தான் இதில் சொல்லுங்க ஆர்ப்பரித்து துதிப்பார்கள் என்று. நாம் துதியினாலே தேவனை மகிமைப்படுத்துவோம் என்றால் நாம் அதிகமாக தேவனுடன் சேர்ந்து நம்முடைய பிரச்சனை வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளலாம் என்று இதில் சொல்லப்படுகிறது. துதி செய்து வெற்றி பெற்றவர்களை நாம் பைபிளை பார்த்தோம் என்றால் யோசுவா, சகரியா, தாவீது மற்றும் எஸ்தர் இவர்கள் எல்லாம் துதியினாலும் ஜெபத்தினாலும் அவர்கள் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் தூக்கில போடக்கூடிய அந்த நிலைமையில இருக்கும் போது கூட இவர்கள் ஆர்ப்பரித்ததினாலே அந்த எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் மேற்கொள்ள முடிந்தது. 4வது வசனம் 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ராட்சதரை சங்கரிப்பவர்கள் ராட்சதர்களை பிரச்சனையாக பார்க்காமல் பயிற்சியாக பார்ப்பார்கள். இங்க இந்த தாவீதுக்கும் அப்படிதான் காணப்பட்டது. தாவீது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவன் ஆடு வைத்துட்டு இருக்கும்போது ஒரு சிங்கம் வந்துகிட்டே பயந்து ஆடுகளை விட்டு அவன் போயிருந்தால் என்றால் அந்த அவ்வளவு ஆடுகளும் அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் பலியாயிருக்கும். ஆனால் அவன் அதையெல்லாம் விட்டு தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாதபடி தேவன் அவனுக்கு சும்மா அங்கே இருக்கும் போதெல்லாம் பாடி வீணையை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்ததுனால அவன் அந்த சிங்கமும் சரி ஒரு கரடியும் சரி அவனுக்கு ஒரு பெரியதாகவே காணப்படவில்லை. அந்த ஆடுகளை மீட்பதற்காக அவன் அந்த 2 விலங்குகளையும் கொண்டு விட்டான். இதே போலதான் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையை பெரிதாக பார்த்தோம் என்றால் நாம் அதை ஜெயிக்க முடியாது. அந்த பிரச்சனையை விட நம்மிடம் இருக்கிற தேவன் நம்மளே பெரியவர் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமானால் நமக்கு அந்த பிரச்சனையை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நம்முடைய வேலையிட ஸ்தலத்திலாகட்டும், நம்முடைய குடும்ப பிரச்சனைகளாகட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலாகட்டும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் இயேசுவின் மூலம் நான் ஜெயிப்பேன் என்ற அந்த ஒரு விசுவாசமும் வாஞ்சியும் நமக்கு காணப்பட வேண்டும்.
இன்றைக்கு பாடின அந்த பாடல் பார்த்தீங்கன்னா என் வீட்டு ஒரு உயிரோடு இருக்கலே எனக்கு என்ன குறைவுண்டு என்று சொன்ன அந்த பாடலும் அருமையான பாடலாக காணப்பட்டது. 5வது பார்த்தீங்கன்னா ராட்சதனை அழிப்பவர்கள் உத்தம குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உத்தம குணமுள்ளவர்கள் இந்த தாவீதிடத்தில் அவனுடைய குணம் அவனுடைய தனிப்பட்ட குணம் காணப்பட்டது. அவன் எப்படி அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் மேற்கொள்ளும் போது தனியாக அந்த வேட்டை பண்ணானோ அதே மாதிரி இந்த பெலிஸ்தரை கொள்வதற்கு அவன் தயாரானான். ஆனால் அங்கு சவுல் அவனை அழைத்து அவனுடைய வஸ்திரத்தையும் அவனுடைய அந்த ஆயுதங்களை அவனுக்கு கொடுத்து அவனை போரிட செல்ல அனுப்பும் போது அவனாலே அதை போட்டு விட்டு அவனால் அங்கு நடக்க முடியவில்லை. அந்த விதமான அது அதிக கனமாக காணப்பட்டது. அவனுக்கு தெரியும் இந்த சவுல் கொடுக்கிற இந்த வஸ்திரத்திலும் இந்த ஆயுதத்திலுமே தேவனுடைய மகிமை கிடையாது. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை என்னுடைய கவனிலும் என்னுடைய கல்லிலும் மட்டுமே இருக்கிறது என்று எனக்கு அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அதுக்கு முன்பு அந்த கரடியும் அந்த சிங்கத்தை வெல்லும் போது அவனும் தேவனும் மட்டும்தான் இருந்தார்கள். இந்த மாதிரி யாருடைய தயவும் இல்லாமல் இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த தேவனுடைய தயவுனால் நான் இவரை மேற்கொள்வேனே தவிர இந்த சவுல் கொடுக்கிற ஆயுதத்தையோ சவுல் கொடுக்கிற அந்த பாதுகாப்பு வஸ்திரங்களை வைத்து நான் மேற்கொள்ள மாட்டேன் என்று அவனுடைய உத்தம குணத்திலே காணப்பட்டான். இதே போலதான் நம்முடைய மக்களும் கர்த்தாவே நாம் எந்த விதத்திலும் இரு வேஷம் தரித்தவர்களாக காணப்படக்கூடாது. இங்க சர்ச்சில் ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம். நம்ம குடும்பத்துல ஒருத்தரை பார்த்தா ஒரு நல்ல விதமா பேசுறது, இன்னொருத்தர் வெளியில போய் புறமாக பேசுகிறது. இங்க நல்ல பாடல் பாடுகிறது, வெளியில போனா சினிமா பாடல் பாடுகிறது. அந்த மாதிரி இரட்டை குணங்கள் இரட்டை வேஷம் பிரிக்கிறவர்களாக நாம் காணக்கூடாது. எந்த இடத்துல சேர்ந்தாலும், பகலிலே இருந்தாலும் சரி, இரவிலே இருந்தாலும் சரி, நாம் ஒரே கேரக்டராகவே நாம் காணப்பட வேண்டும். நம்ம பாடல் புஸ்தகத்தில் ஒரு பாடல் இருக்கிறது, வீண் பக்தியா என்னடா. அந்த பாடலை என்னுடைய சேர்ந்து வச்சக்கா பாட வேண்டும் கேட்கிறது. வீண் பக்தியாய் நடவா தாவீதுக்கு முன்பாக எத்தனை இல்ல அவருக்கு அன்னைக்கு சொல்லுங்க நேருக்கு நேராக தான் போராட்டம் அந்த ஒரே ஒரு வீரர் தான் இருந்தார். ஆனால் நம்முடைய தாவீது கையில எத்தனை ஸ்டோன்ஸ் இருந்து கல் இருந்தது? எதனால்? ஒரே கல்லை கொண்டு போய் அடித்திருக்கலாம்ல. ஒண்ணு மிஸ் ஆனாலும் அடுத்தது அடிக்கணும். அதற்காக அவங்க அறிந்து வைத்திருந்தாங்க. இதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அந்த 5 ஸ்டோன்களாக நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன என்று பார்த்தால், முதல் வார்த்தை அது ஜேயாக காணப்படுகிறது, 2வது வார்த்தை ஈயாக காணப்படுகிறது, 3வது வார்த்தை எஸ், 4வது வார்த்தை யூ, 5வது வார்த்தை எஸ். மொத்தத்திலே அல்லேலூயா. நாம் எப்பொழுது இயேசுவை நாம் முன்னிறுத்தி செல்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நாம் வெற்றியை காண்கிறவராக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் இந்த ராட்சதனை சங்கரிப்பவர்கள் தீர்மானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட தீர்மானம் என்றால், இப்படி நாம் முதலாவதாக தனிப்பட்ட ஜெபத்திலே நாம் அதை வெல்ல வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நாம் தனிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்து இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு விடுதலை தருவீங்களா அப்படின்னு சொல்லி நாம் தனிப்பட்டமாக ஜெபிக்கணும், நமக்கும் தேவனுக்கும். அப்படி நாம் அதிலே மேற்கொள்ளாத பட்சம் அது முடியவில்லை என்றால் நாம் ஒரு உபவாசம் இருந்து ஜெபித்து பார்க்க வேண்டும். அப்படி அதுவும் முடியவில்லையா, மன்றாட்டு ஜெபம், 3வதாக மன்றாட்டு ஜெபம் செய்து பார்க்க வேண்டும். அதிலே முடியவில்லையா, 4வதாக கர்த்தருக்காக ஏதாவது பொருத்தனை செய்து நாம் ஜெபித்து ஜெயம் பெறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படியும் இல்லையா, நமது சபையிலே ஃபாஸ்டிங் பிரேயர், உமன்ஸ் மினிஸ்ட்ரி, மென்ஸ் மினிஸ்ட்ரி, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி இவர்கள் இருக்கும்போது அவர்களிடத்தில் சொல்லி நமக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லி ஜெபித்தோமானால் கண்டிப்பா நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து தேவன் நமக்கு ஒரு வெற்றி தருவார். அதற்காக நான் அந்த 5 கல்லை வைத்திருந்தான். 5 கல், ஒரு கல் மிஸ் ஆனாலும் இன்னொரு கல் வைத்து அவன் ஃபைட் பண்றதுக்கு ரெடியாக இருந்தது போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே நாம்
ஒரு வெற்றியை பெறாமல் நாம் உலகத்துக்காக எதையும் நாம் சாதிக்க முடியாது. நான் உலகத்துக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன் என்று நாம் நாம் ட்ரை பண்ணாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாகவும் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் நம்முடைய அந்த முதல் கல்லிலே அந்த கோலியாத்தானவன் விழுந்து போனது போல அந்த சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனையும் தேவன் நம்ம அதிலிருந்து விடுதலை தருகிறவராக காணப்படுகிறார். இன்னும் பாத்தீங்கன்னா தாவீது செய்த ஒரு வித்தியாசமான சம்பவம் காணப்படுகிறது. என்னவென்றால் 1 சாமுவேல் 17:54 வாசிகள். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். இதுல ஏன் அந்த பெலிஸ்தனை வெட்டி கொண்டு போட்டால் அதை விட்டுட்டு வந்திருக்கலாமே, ஏன் அந்த தலையை எடுத்துக்கொண்டு அவன் அவனுடைய கூடாரத்திலே வந்துட்டு எருசலேமுக்கும் கொண்டு வருகிறான் என்றால் அந்த அவன் அங்க உத்திரத்தில் அவன் மேற்கொண்ட பிரச்சனை அது அந்த இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் உள்ள பிரச்சனை. இவன் அந்த தலையை எடுத்துக்கொண்டு வெட்டி அந்த ஆயுதத்தோடு வீட்டிற்கு வருகிற பிரச்சனை வந்தது என்ன குறிக்கிறது என்றால் அவனுக்கு வீட்டிலே பிரச்சனைகள் காணப்படுகிறது. அவனுடைய சகோதரர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ உன்னாலே முடியாது, நீ உன்னால எப்படி இந்த நாங்கள் இவ்வளவு போரிட இருக்கிற எங்களாலே முடியாது, உன்னால எப்படி முடியும் அப்படின்னு பட்டம் தட்டுகிறார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் திடீர்னு ஒரு நாள் ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் படிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாராவது கிண்டல் பண்ணலாம், ஜெபித்து எப்படி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தில் நாம் அடுத்த நிலைமைக்கு போகாதபடி அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நம்மை குறை சொல்லலாம். ஆனால் நாம் அதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே அவர்கள் காதில் எப்படி இந்த தாவீது அவருடைய அண்ணன் எல்லாம் அவனை மட்டப்படுத்த போதும் மற்ற பக்கத்துல இந்த பக்கத்துல கேட்டு அவனை வெற்றி பெற்றால் நான் என்னுடைய என்ன கிடைக்கும் என்று அந்த போக்கஸ் அந்த பிரதிபலன் மேல் அவன் நோக்கமா இருந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே யார் எந்த குறைகள் சொன்னாலும் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும், சபையிலும் சரி, எங்கிருந்து அவர்கள் குறை சொன்னாலும் நாம் அதை பொருட்படுத்தாதபடி நமக்கும் தேவனுக்கும் ஒரு வழியை வைத்து நாம் ஜெபித்தோம் என்றால் அதில் நமக்கு தேவன் நல்ல ஒரு வெற்றியை தருவார் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். மக்களே, வீட்டில் இன்னும் நமது சபையில் நாம் எப்படி காணப்படுகிறோம், பிற சபைகளுக்கு போனால் நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதை நமக்கு நாமே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சபையில நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் அடுத்த சபைகளுக்கு போனால் நம்ம முன்மாதிரியாக காணப்பட வேண்டும். அந்த மாதிரி நம்ம எங்க போனாலும் பெற்றோர் இப்பொழுது கணவன் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கணும், மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நைட்டு படுத்திருக்கும் போது கூட பிள்ளைகள் படுத்திருக்கும் போது அவர்கள் தலையிலே கை வைத்து அவர்கள் தலையில வைத்து அவர்கள் பரிசுத்தமாக கடவுளை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்தீர்களா கடவுள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் மத்தியிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நல்ல வெற்றியை தருவார் என்று நான் உங்களுக்கு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த மென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு நான் நன்றி செலுத்தி விடுகிறேன்.